ஹாய் கைஸ், இன்றைக்கி அவன் பார்க்க போகிற படம் ஈவில் டூன்ஸ். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடல்ட் ஹாரர் மூவி. டீனேஜ் வயசு இருந்த ஒரு 4 பொண்ணுங்க ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டு தங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்றைக்கி நைட்டு அந்த 4 பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த 4 பொண்ணுங்களும் உயிரோட அந்த வீட்டு வெளியே வந்தாங்களோ இல்லையா, இதை சொல்கிற ஒரு ஹாரர் மூவி தான் ஈவில் டூன்ஸ். இது 1990 வந்த ஒரு கிளாசிக்கான மூவி. அண்ட் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டியூரேஷனும் ரொம்ப கம்மி தான். ஸோ சீக்கிரமாகவே நம்ம அந்த படத்தை பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க ஈவில் டூன்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவர் கையில் பார்த்து ஒரு புக் இருக்கும். அந்த புக்கோட கவர் பேஜை பார்த்தா ஏதோ மனிதனோட தோல்ல பண்ண மாதிரி இருக்கு, அல்லது உருவார இருக்குது. அதை நம்ம உயிரை பார்த்து ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறப்ப நம்ம உயிரெல்லாம் கண்டிக்க மாட்டான். நீ தோக்க போகிற ஒரு சாவி என் கையில் தான், உன்னை கொல்லாம விட மாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம அதை கேட்கவே மாட்டான். அவன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அதுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா ஒரு தூக்கயிறு போட்டுச்சிருப்பான். அதில் தொங்கி நான் தோக்க மாட்டேன், நீ தான் தோக்க போகிறேன்னு சொல்லி அந்த புக்கு தோற போட்டுருவான். சரி, அவனே இந்த கயிற்றுல தொங்கி தூக்கு போட்டு செத்து போயிடுறான். அவன் செத்ததை பார்த்து அந்த புக்கு கோவம் வருது. நீ இப்போ போனால் என்ன, நான் அடுத்து திரும்ப வருவேன்னு அந்த புக்கு மறைஞ்சு போகுது. கட் பண்ணால் இது நடந்து 10 வருஷம் கழிச்சு. இந்த 10 வருஷத்துல யாருமே இந்த வீட்டில் வாடகை வந்திருக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஓனர் அந்த இடத்த கைமாற்றி இப்போ புதுசாக ஒருத்தர் இந்த வீடு வாங்கியிருக்காரு. இப்போ அவர் யாரையாவது இந்த வீட்டில் வாடகைக்குள்ளான்னு பார்க்குறாரு. ஸோ அடுத்த மாதம் ஒரு கப்பல் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த வீடு க்ளீன் பண்ணுமேன்னு சொல்லி ஒரு 4 பொண்ணுங்களை கூட்டி வருவார். இந்த 4 பொண்ணுங்க தான் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். இங்கே பாருங்கம்மா, இது 10 வருஷம் பழமையான வீடு. ஸோ உள்ளே ஃபுல்லாக குப்பையாக இருக்கும். இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியும் இந்த வீடு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வாரம் புதுசாக ஒரு ஃபேமிலி வருது. ஸோ அவங்க இந்த வீட்டில் தங்குவாங்க. முடிஞ்சளவு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுங்களுக்கு சரின்னு சொல்லும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் கரண்ட்லாம் அப்படியே தான் இருக்குது. பட் டெலிஃபோன் கனெக்ஷன் பெருசாக எதுவும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணணுன்னா பக்கத்து நெய்பர் இருக்கார்ல, அவனுக்கு தெரிஞ்சவர் தான், நீங்கள் அவர் மூலிமா ஈஸியாக என்ன கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வீடு க்ளீன் பண்ணி தரதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் 4 பேர் சைன் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்துருப்பாங்களே, அதை எடுத்து இந்த வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா அந்த வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இருந்தாலும் சின்னதாக அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அதில் இந்த 4 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு ரொம்ப பயந்துட்டுருப்பா. அவன் மித்த 3 பொண்ணுங்களை பார்த்து, ஏண்டி உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா, ஆல்ரெடி இந்த வீட்டில் ஒரு நபர் இருந்திருக்காரு, அவர் தூக்கு போட்டு வந்திருக்காராம், நான் அந்த மாதிரி கதைலாம் கேள்விப்பட்டு சொல்கிறப்ப அந்த பொண்ணுங்க நம்பாது. எவனாவது இடத்த வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொய் கதை சொல்லியிருப்பான், அதெல்லாம் நம்பிட்டு இருக்குன்னு சொல்லி இவங்க போட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. ஒருத்தராக அங்கே இருக்க ஒரு ரூமாக பார்த்துட்டு இருக்கிறப்ப அதில் கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு இருப்பா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவள் வெளியே போய் சில பொருட்கள் எட்டலான்னு இருக்கிறப்ப பின்னாருந்து யாரோ ஒருத்தர் நம்ம மீனை தொடுறாங்க. இதை பார்த்து செம்ம பயந்து போயிடுவா. அப்போ சொல்கிறாரு, மேடம் நான் தான் நெய்பரு, இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, நானும் ஒரு ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறப்ப இப்போதைக்கு எதுவும் இல்லை சார், வந்து என் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணுங்கன்னு இவர் உள்ள கூட்டி போவாங்க. இவரும் 4 பொண்ணுங்களை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டில் நிறைய அமோனிஷங்கள் இருக்கிறதா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை உடனே கூப்பிடுங்க, நானும் உங்கள் வீட்டை தான் பார்த்துருப்பேன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் அங்கிள், நீங்கள் ஒன்றும் எங்களை பார்த்து பயப்பட வேணாம், நாங்கள் ஈஸியாக இங்கே தங்குவோன்னு அந்த பொண்ணுங்களை அந்த அங்கிள் அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. சரி, இந்த வீட்டை க்ளீன் பண்ணாமல் சொல்லி இந்த வீடு சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடியே சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்குது. சரி, அங்கே அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமேனு இந்த 4 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அந்த டிவி பெட்டியாக இருக்குது. ஸோ இவங்கள ஒரு நாள் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு மரப்பெட்டி அங்கே இருக்கும். அதுக்கு மேலே இங்கிலீஷில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கும். பட் அதை பார்த்து இங்கிலீஷ் மாதிரியே தெரியாது, ஏதோ ஒரு எழுத்து மாற்றி போட்ட மாதிரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் புரியாமல் அவங்க அந்த போய்ட்டு திறந்து பார்த்தா உள்ளே ஒரு மண்டை ஓடும், ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி பார்த்து அது வளைஞ்சு இருக்கும். இது என்ன அளவோ தெரில. சரி, எதுக்கு எடுத்து வச்சுக்கோன்னு இவங்களாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி பார்த்ததெல்லாம் போதும், அதான் நமக்கு இன்னும் 1 வாரம் டைம் இருக்கே, ஸோ பொறுமையாகவே இந்த வீடு க்ளீன் பண்ணலாம், வாங்க போய் நைட் எல்லோரும் நம்ம ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே போய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த வீட்டுக்கு காமிப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மந்திரவாதி தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பார்ல, அந்த மந்திரவாதி ஆவே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கார். பார்த்தா அவர் கையில் ஒரு புக் இருக்கும். நம்ம இதுக்கு அடுத்து சவிக்கப்பட்ட புக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த புக் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே தான் போயிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ண அந்த பொண்ணுங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதில் முக்கியமாக ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவனை நைட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. ஸோ நான் அவனோட ஒன்றா இருக்க போகிறேன்னு சொல்கிறப்ப மற்ற பொண்ணுங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா இவங்க போட்ட அக்ரிமெண்ட் படி இவங்களை தவிர மற்ற யாரும் கூடக்கூடாது. பட் இவ பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்றானா அந்த ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி தானே. அதெல்லாம் வேணான்னு சொல்கிறப்ப, போங்கடி, உங்களுக்கு லைஃப் வாழவே தரல, நான் எப்படி தான் என் பாய் ஃப்ரெண்டை மயக்குவேன்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டு காமிக்கிறா. ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி, பார்த்தியா இப்படி தான் பாய் ஃப்ரெண்டை மயக்குவேன், அவன் நான் சொல்கிறலாம் கேட்பான்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, நீ வரியா என் கூட டான்ஸ் ஆடுன்னு நம்ம ட்ரெஸ் ரிமூவ் பண்ண பாப்பா. பட் நம்ம மீனுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். நான் பாட்டு ரூம்குள்ளே போகிறேன்னு அவள் பாட்டு ரூம்குள்ளே போயிடுவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு நம்ம அழகாக இருக்குமோன்னு அழுக்க சந்தேகமாக
இருக்கும். ஸோ அவர் ரூமுக்கு போய் கண்ணாடியில் உடம்ப பார்ப்பா. இங்கே அப்படியே கட் பண்ண மீதிக்கு அந்த 3 பேர் காமிப்பாங்க. அவங்க பாட்டு ஜாலியாக பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப வெளியே யாரும் காத்து தட்டுற மாதிரி இருக்கும். யாரும் திறந்து பார்த்தா அந்த மந்திரவாதி அங்கே வந்திருப்பாரு. மேடம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, இதை வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப, சார் நீங்கள் யார் சார், அடுத்த வாரம் தான் புதுசாக ஒரு கப்பல் இங்கே வராங்க, இது எங்கள் வீடு இல்லைன்னு சொல்கிறப்ப, இல்லை இது உங்களுக்கு ஒரு வேண்டியதான், நீங்கள் வச்சுக்கோங்க கொடுக்குறப்ப, சார் சைன் தான் பண்ணுமா, நீங்கள் பாட்டு எதுவுமே சொல்லாமல் கொடுத்துட்டு போகிறீங்கன்னு சொல்கிறப்ப அவர் எதுவுமே கேட்க முடிக்கிறாரு. அவர் பாட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு பார்ப்போமேனு அந்த பார்சலை பார்ப்பாங்க. உடனே திறங்கன்னு அந்த பார்சல் எழுதியிருக்கும். இவங்களுக்கு பிரித்து பார்த்தா அந்த தோல் மரம்னு புக்கு இருக்கும். இது என்ன புக்கு, பார்க்க க்ரீப்பியாக இருக்குன்னு இவங்க இந்த புக்கு திறந்து பார்ப்பாங்க. உள்ளே பார்த்து இங்கிலீஷ் எழுத்து மாதிரி தான் இருக்கும். பட் அதே டிஃப்ரெண்ட்டாக தலையில் எழுது எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு புரியுது இது ஏதோ பழங்காலத்து இங்கிலீஷ் போல். இது எப்படி பேசுன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொன்றா பேஜ் பை பேஜ் திருப்பிட்டு இருந்தால் ஒரு பேஜில் ஒரு டீமோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம். இதை பார்த்து அவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. பட் நம்ம ஹீரோனுக்கு பழங்காலத்து இங்கிலீஷை கொஞ்சம் புரியும். போய் அவளை கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறப்ப ஒரு பொண்ணு அந்த ரூமுக்கு போவா. ஹே என்னன்னு தெரில, ஒருத்தர் ஒரு புக்கு கூப்பிட்டு போனார், நீ வந்து படித்து பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சனி கீழே வரா. அந்த புக்கோட ஒரு பேஜ் எடுத்து பார்த்தா இது ஒரு சவிக்கப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு வேர்ட்ஸை இதுக்கடுத்து படிக்காதீங்க. அப்படி இன்கேஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சாத்தானை இங்கே சமன் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். அந்த சாத்தான் உங்களோட சோலில் உருவ எடுத்துரும். அது இங்கேருந்து நரகத்துக்கு கொண்டு போயிடும். உங்கள் யாரும் உயிரோட விடாதுன்னு அந்த புக்கில் எழுதியிருக்கும். இதை பார்த்து மீன் பயந்து போயிடுவா. பட் மற்ற பொண்ணுங்களாம் ஹே ஜோக் நல்லா இருக்குப்பா, நல்லா படிச்சு பாருன்னு சொல்கிறப்ப, ஹே எனக்கு ஒன்றும் இது ஜோக் மாதிரி தெரில, இந்த புக்கு படிக்க வேணான்னு அப்பாட்ட அங்கே வச்சுட்டு போயிட்டா. பட் மிச்சம் இருக்கிற பொண்ணுங்களாம் அந்த புக்கு படிப்பாங்க. இந்த நைட் அப்படியே இருட்ட சரி நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணு, நாங்கள் 3 பேர் நம்ம ரூமில் போய் படுத்துங்கிறோன்னு அவங்க 3 பேர் ரூமுக்கு போயிடுவாங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அவனுக்காக ஒயினெல்லாம் ரெடி பண்ணுமே சொல்லி ஒயினை ரெடி பண்ணிகிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அந்த புக்கு காமிப்பாங்க. அந்த புக்கில் டீமனோட உருவம் வந்துச்சுல, அந்த உருவம் அப்படியே மறைய ஆரம்பிக்கும். கட் பண்ண அந்த உருவம் ஒரு கார்ட்டூன் ஸ்டோனில் அங்கே வரும். அதை அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் அறவரையாக இருப்பாள். இது ஒரு காஜி பேயாக இருக்கும் போல் அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்கும். அந்த பொண்ணு வரப்பெல்லாம் இந்த பேய் ஒளிஞ்சிக்கும். பட் ஒரு வாட்டி அந்த பொண்ணு சோஃபாவில் உட்காந்து இருக்கிறப்ப இது அந்த பொண்ணோட முன்னாடி வந்து நிற்கும். அந்த பொண்ணை கடிக்க வரப்ப இவன் ஆணும் கத்த ஆரம்பிப்பா. கட் பண்ண அந்த 3 பொண்ணு தூங்கிட்டு இருப்பாங்களா, அவன் எஞ்சி பார்ப்பாங்க. ஹே இவன்டி கத்திட்டு இருக்கா, என்ன பிரச்சனைக்குன்னு கேட்குறப்ப வேற என்ன அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்திருப்பான். 2 பேரும் கொஞ்சம் ஒன்றாந்துட்டு இருப்பாங்க. அதான் சவுண்ட் வருதுன்னு சொல்கிறப்ப, ஹே இது பார்த்தா அந்த சவுண்டுமா தெரியலையே, இது எதுக்குமே நான் பாட்டு வரேன்னு நம்ம ஹீரோ மட்டும் கீழே இறங்கி வருவா. பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரி செத்து போயிருப்பா. செத்து போன அந்த பணத்தை அந்த பேய் அப்படி இழுத்து போயிட்டுருக்கோம். கட் பண்ண இதெல்லாம் வெளியே இருந்து அந்த மந்திரவாதி பாட்டே இருக்காரு. அவருக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு அந்த புக்கு கொடுத்தாருன்னு இப்போ வரைக்கும் நம்ம ஒன்றும் புரியல. நான் மீன் அவள் பாட்டு கீழே இங்கே வந்துட்டு இருக்கா. அப்போ சாத்தான் இருக்குல்ல, அது அதோட ஒரு வார்த்தை அந்த ஃப்ரெண்டாக மாற்றிக்கும். அவள் பாட்டு நம்ம மீன் முன்னாடி நிற்கிறப்ப நம்ம மீன் செம்மையாக பயந்து போயிடுவா. ஏன்னா வாய்ஃபில் ரத்தமாக இருக்கும். ஹே உனக்கு என்னடி ஆச்சு, என்ன வாய்ஃபில் ரத்தமாக இருக்குது, எது கத்துனே கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் வரால அவனுக்கும் ஒயின் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், பாட்டில் திறக்கிறப்ப லைட்டாக அந்த பாட்டில் கிழிச்சு விட்டுருச்சு, அதான் ரத்தம் வச்சு சொல்கிறப்ப, அடச்சை இதுக்கு தான் கத்திட்டு இருந்தியா, நான் கூட என்னமோ ஆச்சுன்னு பயந்து போயிட்டேன்னு நான் மீன் போட்டு மேலே போயிடுவா. மேலே போனால் மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஏதோ பாட்டை திறக்க பார்த்தாலா நான் கிழிச்சுன்னு சொன்னேன். பட் ஒரு பேச்சில் ஏதோ மாற்றம் தெரிஞ்சு ஏதோ க்ரீப்பியாக வித்தியாசமாக பேசலான்னு சொல்கிறப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸை கண்டுக்க மாட்டாங்க. பேசாமல் அந்த படம் தூங்குன்னு அவங்க 3 பேர் படம் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கட் பண்ண அந்த டீமன் அந்த பொண்ணோட உருவத்தில் இருக்கும். கட் பண்ண அந்த வீட்டுக்கு யாராவது உள்ள வருவாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் அந்த பேயத்தை கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிக்கிட்டு அந்த பேயோட ஒன்றாக்கலாம் பார்ப்பான். பட் அந்த பேய் அவனே கடிச்சிடும். அவன் பாட்டு ஆணை கத்துறப்ப இந்த சவுண்டு திரும்ப அந்த பொண்ணுங்களுக்கு கேட்கும். டே இதுண்டி சவுண்டு, திரும்ப எவன்டி கத்துனா கேட்குறப்ப வேற யார், அவன் பாய் ஃப்ரெண்டாக தான் இருப்பான் போலையே. பட் எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. சரி வாங்க என்னென்னு போய் பார்ப்போன்னு 3 பேர் கீழே இறங்கி பார்க்கலான்னு இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த வீட்டோட ஓனர் இருக்கார்ல, அவர் அவங்க வீட்டில் இருப்பார். அவர் நல்லா ஜாலியாக ட்ரிக்ஸ் பண்ணிட்டு அவர் ஒய்ஃபோட ஒன்றாக்கலாம் பார்த்தா அவருக்கு ஒரு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து நெய்பர் தான் ஃபோன் பண்ணுவார். டே மச்சான் என்னாச்சுன்னு தெரிலடா, உன் வீட்டில் திடீர்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது, அண்ட் வீட்டுக்கு வெளியே எவனொத்த காரெலாம் வந்திருக்கான், நீ வந்து என்னென்னு பாருன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணுங்களாம் வீட்டை விட்டது பெரிய பிரச்சனை ஆச்சு போலையே. சரி என்ன போய் பார்ப்போன்னு இவனு அங்கே வந்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக இந்த கார் என்னன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துருப்பாள், அவன் அந்த காரு தான். ஸோ இப்போ இந்த வீட்டுக்காரனும் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும்ல, அப்படி என்னது ஆச்சுன்னு டார்ச் லைட் எடுத்துகிட்டு கீழே வருவாங்க. பார்த்தா ஒரு கம்பளம் இருக்கும். அந்த கம்பளத்தை திறந்து பார்த்தா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிருப்பான். அவனை யாரோ கடிச்ச மாதிரி இருக்கு. இதை பார்க்குற 3 பேருக்கு ஒன்றும் புரியல. ஹே இங்கே என்ன நடந்திருக்கும்,
ஒருவேளை கொலகார யாரும் இங்கே வந்துருப்பானா, அவன் தான் கொண்டு போனான்னு இவங்க அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க வீட்டோட கதை யார் தட்டுற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா வீட்டு ஓனர் தான் வந்திருப்பாரு. ஏமா ஏதோ பிரச்சனையா, ஏதோ கத்துற சவுண்டு கேட்டுச்சுன்னு பக்கத்து இருக்கார் சொன்னார். உண்மையானு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன பிரச்சனை தான், நீங்கள் அப்படியே இங்கே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சீக்கிரம் வந்துடும்னு இங்கே கதை சாத்திடுவாங்க. போச்சு, ஹவுஸ் ஓனர் இங்கே வந்துட்டாரு. இந்த ஆள் செத்து போனதை பார்த்தா கண்டிப்பாக நம்ம வேலை கொலை வந்துடும், இவனை எங்கேயே மறைச்சி வைப்போன்னு அந்த பணத்தை மறைச்சி வச்சுருவாங்க. இந்த பக்கம் அந்த ஓனர் அவர் பாட்டு வெளியில் நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அந்த சாதாரண உருவத்தில் இருக்கிற அந்த பொண்ணு அந்த ஓனர் பக்கத்தில் வருவா. பட் அந்த ஓனருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏமா நீ என்ன உள்ளே இருக்க, மிச்சம் 3 பேர் உள்ள என்னமா பண்ணியிருக்கான்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை சார், டோர் தான் லாக் ஆகிருக்கும், நீங்கள் என்ன வாங்கலை, இந்த வழியாக போவோன்னு பின்னாடி அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு நல்லா கூட்டிகிட்டு போவா. அவர் குடிபோதில் இருக்கிறனால அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு அங்கே போயிட்டுருக்காரு. உள்ளே போனோடனே அந்த பொண்ணு வேறமாக நடந்துக்கிறா. அந்த ஆள் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி காலை தூக்கி அமைச்சிட்டு இருக்கா. சார் என் பக்கத்தில் வாங்க, என் கூட ஒன்றா இருக்குன்னு சொல்கிறப்ப ஆளே கொஞ்சம் பாதில் தானே இருக்காரு. வீட்டில் வர ஒரு ஒய்ஃபோட ஒன்றா இருந்திருப்பாரு. பட் இவங்க பொண்ணு பிரச்சனை இங்கே வந்துட்டாரா. சரி அந்த பொண்ணோட நெருங்கி பழகுமேனு அந்த பொண்ணோட ஒன்றா போகிறாரு. பட் அவதான் ஒரு சாத்தானாச்சு. ஸோ அந்த ஆளை கடிச்சு அவரையும் சாக அடிச்சிட்றா. கட் பண்ண அந்த 3 பொண்ணுங்க அந்த பணத்தை மறைச்சிருவாங்களே. வெளியே வந்து காற்று வந்து பார்த்தா ஓனர் இருக்க மாட்டார். என்ன அந்த ஆள் இங்கே தானே இருந்தார், எங்கே போனான்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ பார்த்து அந்த புக்கு திறந்தே தான் இருக்கும். அந்த புக்கோட நடுவில் அந்த சாத்தானோட உருவம் இருந்துச்சுல. பட் இப்போ பார்த்தா அந்த டிராயிங்கே இருக்காது. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. அண்ட் அப்போ தான் அதே நேரத்தில் ஸ்டோர் ரூம்லேருந்து யாரை கத்துற சவுண்ட் கேட்கும். இங்கே யாரா கத்துறதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் பயத்தில் இருப்பாங்க. டார்ச் லைட் எடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே யார் இருக்கிற மாதிரி தெரில. ஹே எவனோ ஒருத்தர் அவனை ப்ராங்க் பண்ணுறான் போலப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஒரு பொண்ணு ஒரு சேர்லாக்க வருவா. பார்த்தா அந்த சேர் மேலே போர்வை போச்சிருக்கும். இவன் உட்காந்த உடனே அந்த போர்வை வளையிரும். உள்ளே பார்த்தா அந்த ஓனர் செத்து போயிருப்பாரு. இதை பார்த்து மற்ற 2 பொண்ணு கத்துறப்ப அவளை அப்போ தான் எஞ்சி பாப்பா. பார்த்து செத்து போன ஓனர் பக்கத்துலேயே இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தால, அவள் செத்து போய் நியூடாக இருப்பா. இதை பார்த்து 3 பேர் பயந்து போயிறாங்க. செம்ம வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறப்ப யாருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த டிராயிங்கில் இந்த சாத்தான் காணாமல் போயிருச்சுல, அந்த சாத்தான் தான் ஏதோ பீஸ்டாக இருக்குது, அதான் ஒருத்தரை கொண்டுட்டுக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. பட் இன்னொரு பொண்ணுக்கு பேயமாக நம்பிக்கை இருக்காது. இல்லை எவனோ ஒரு திட்டு பையன் வந்திருக்கான், ஒருத்தரை கொண்டுட்டு இருக்கான், சீக்கிரம் கிச்சன் போங்க, கத்தி ஏதாவது சேஃப்டி கட்டுவாங்கன்னு சொல்கிறப்ப இவங்க உள்ளே போய் கிச்சனில் பார்ப்பாங்க. பட் கிச்சனில் கத்தின எதுவும் கிடைக்காது. இப்போ இந்த 3 பேருக்கு என்ன செய்ய தெரில. நம்ம தான் ஒருத்தர் சேஃப்டியாக இருக்கணும்னு இவங்க வந்து வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும். இந்த 3 பொண்ணுங்களும் சமையல் பயந்து இருக்கிறப்ப யாருன்னு பார்த்தா நெய்பர் தான் வந்திருப்பாரு. ஏமா இந்த வீட்டில் தான் நடக்குது, நானும் அப்போ வந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒருத்தன் கத்திட்டே இருக்கீங்க, என்னதான் ஆச்சுன்னு கேட்குறப்ப இந்த பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லவே தெரில. சார் எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சார், இங்கே இருக்கிற ஒருத்தர் செத்துட்டு இருக்காங்க, எல்லாத்துக்காரும் இந்த புக்கு தான், எவனோ ஒருத்தர் வந்து இந்த புக்கு எங்களுக்கு கொடுத்தான், அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் செத்துட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த புக்கை பாருங்கன்னு சொல்கிறப்ப இவரும் வாங்கி பார்ப்பாரு. இந்த புக்கு எப்படி உங்கள்கிட்ட கிடச்சிச்சு, இது 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு புக்காச்சு, ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த வீட்டில் ஒரு மந்திரவாதி இருந்தான், அவங்ககிட்ட தான் இந்த புக்கு இருந்துச்சு, இந்த புக்கு எப்படி உங்கள்கிட்ட கிடச்சின்னு கேட்குறப்ப யாருன்னே தெரில, ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போனால் இந்த புக்கில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி இந்த 3 பொண்ணுங்க பார்த்தே இருப்பாங்க. பார்த்த இவனாரும் உங்கள் பக்கத்தில் அந்த நெய்பர் இருந்திருப்பால, அந்த நெய்பர் காணாமல் போயிடுவான். பட் அந்த இடத்துல செத்து போன உங்கள் ஃப்ரெண்டு இருப்பா. இதை பார்த்து இந்த 3 பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹே நீனடி இங்கே பண்ணுற, நீ செத்து போன மாதிரி உங்கள் பணத்தை உள்ளே பார்த்து சொல்கிறப்ப என்ன நம்பிட்டீங்களா, நான் உங்கள் எல்லோரும் ப்ராங்க் பண்ணேன், எத்தனை வாட்டி நீங்கள் 3 பேர் என்ன வம்பளுத்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு சின்னதாக பயம் கொடுக்குன்னு ஆசைப்பட்டேன், அதனால் அவர் சொன்னால் என் பாய் ஃப்ரெண்ட் வச்சு சின்னதாக ட்ராமா பண்ணேன், யாருமே சாகலை, எல்லாம் மேக்கப் தான், வந்து பாருங்கன்னு சொல்கிறப்ப அடி பாவி எங்களை ஏமாற்ற எவ்வளோ பண்ணியா, நாங்களும் செம்ம பயந்து போயிட்டோன்னு இவங்க திரும்ப அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. பட் இப்போ போய் பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, அவர் அங்கே செத்து போயிருப்பார். பக்கத்துலேயே நெய்பர் இருந்தார்ல, அவர் செத்து போயிருப்பார். இவங்க அந்த பணத்து பக்கத்தில் போய் யோ நடிச்சாலாம் போதுமையா, எந்திரி சொல்கிறப்ப யார் எந்திரிக்க மாட்டாங்க, என்னடி நடிக்க தானே சொன்னேன், யார் எந்திரிக்க முடிக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப பொண்ணோடு எந்திரிக்கும். எல்லோரும் நான் கொண்டுட்டேன்னு அப்போ 2 ஐடென்டிட்டி தெரிய வருது. பார்த்த பல் எல்லாமே சாத்திர மாதிரி பெருசாக இருக்குது. இந்த 3 பேர் செம்ம பயந்து போயிறாங்க. நான் ஒரு டீமன், உங்கள் எல்லாரோட சோலை எடுத்து நரகத்துக்கு அனுப்ப போகிறேன், நான் ஒரு சோல் கலெக்டர்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் பக்கத்துலேயே வரும். அதில் ஒரு பொண்ணு பிடிக்கிறப்ப மிச்சம் 2 பொண்ணுங்க பயந்து போயிடுவாங்க. அவங்க 2 பேர் தெரிச்சு ஓடுறப்ப ஒரு பொண்ணு மட்டும் மாட்டிக்கிட்டா. ஸோ அந்த பேயும் அந்த ஒரு பொண்ணு சாவடிச்சிடும். இப்போ மீதிக்கு 2 பொண்ணுங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்ககிட்ட கத்தின்னு சேஃப்டிக்கு எதுவும் கிடையாது. சுற்றி முற்றி பார்க்குறப்ப ஒரு இரும்பு ராடு மட்டும் இருக்கும். நீ பின்னாடியே ஒளிஞ்சிக்கோ, வந்தால் மண்டையை அடிச்சு உடச்சிடும்னு சொல்லி இவன் இரும்பு ராடு எடுத்து வச்சுக்குவா. அவள் பாட்டு மெதுவாக படியேறி போகிறப்ப பார்த்தா அவள் பின்னாடி தான் இருக்கும். ஓடி வந்து அவளே சங்க கடிச்சிடுது.
மீதி இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவளங்க தப்பிச்சு ஓடலான்னு மாடிலேருந்து வேகமாக கீழே இறங்கிட்டு இருக்கா. பட் வேகமாக கீழே இறங்குறதுனால அவள் கால் சுருக்க ஆரம்பிச்சிருது. ஸோ கீழே விழுந்து கால் நடக்க முடியாத மாதிரி ஆயிடுது. இப்போ அந்த சாத்தானும் 3 பேர் சாவடிச்சிருச்சு. இன்னும் மீதி இருக்குது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து, என்ன இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இப்படி தான் ஒரு மந்திரவாதி இருந்தான், என்னை அழிக்க முடியும் சொல்லிட்டு இருந்தான். பட் அவனால் கடைசி வரை அழிக்க முடியல. நீ அது மாதிரி சாக போகிறேன்னு சொல்லி அது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரும். அப்போ தான் கரெக்டாக கதவை திறந்து அந்த மந்திரவாதி உள்ளே வருவார். அவர் அந்த சாத்தானை பார்த்து, நான் தான் அன்றைக்கே சொன்னல, துவக்க போகிறது நான் இல்லை நீ தானே, இப்போ அதான் நடக்க போகுதுன்னு அவர் கையில் ஒரு கத்தி இருக்கும். என்னென்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டோர்லேருந்து ஒரு கத்தி எடுத்துருப்பாங்களே, அதை ஒரு கத்தி வளைஞ்சு வந்துருக்குமே, அந்த கத்தி தான். அந்த கத்தி எடுத்து இந்த பீஸ்ட்டை குத்தலான்னு பார்க்குறப்ப அதை அடுத்து நிறுத்திக்கும். 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக இருப்பா. அந்த சாத்தானை ஏதாவது பண்ணி ஆனுமேனு பக்கத்தில் ஒரு ஒயின் பட்டில் இருக்கும். அதை எடுத்து அதை மண்டையில் அடிச்சிருவா. அது லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறப்ப இவர் கத்தி எடுத்து வயிற்றில் குத்திடுவார். பார்த்தா அந்த பொண்ணோட உருவத்தில் இருந்து போய் திரும்ப காட்டு உருவம் மாற ஆரம்பிக்குது. அது அப்படியே தவழ்ந்து அந்த புக்கு பக்கத்தில் போகுது. உடனே அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோனை பார்த்து, சீக்கிரம் அந்த புக்கை எடு, இன்கேஸ் அந்த காட்டு உருவம் மட்டும் அந்த புக்கிட்ட போச்சுன்னா அது நம்மளால் கொள்ளவே முடியாது. அந்த புக்கு ஏதாவது பண்ணி எரிச்சிருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சுற்றி பார்ப்பா. அந்த இடத்துல சின்னதாக ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி எரிஞ்சிட்ருக்கோம். அதில் அந்த புக்கை தூக்கி போகிறப்ப அந்த புக்கில் ஒரு உருவம் இருந்துச்சுல, அது அழுகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த புக்கு எரியதோடு சேர்ந்து அந்த சாத்தானை அப்படி எரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு வழியாக இவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோயின் போட்டு அமைதி உட்காந்துருக்கிறப்ப அந்த மந்திரவாதி பக்கத்தில் உட்காருவார். அப்போ நடந்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்காரு. ஆக்சுவலாக சாத்தான் அந்த புக்கில் இருந்துருக்கு. அந்த புக்குக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அதை யாராலும் அழிக்கவே முடியாது. ஸோ அந்த புத்தகத்தோடு வெளியே வந்து யாராவத்தோட உடம்பு எடுத்துக்கணும். ஸோ அந்த உடம்பு வச்சிருக்கவரை இந்த கத்தி வச்சு தான் அழிக்க முடியும். அதுக்காக இத்தனை வெயிட் பண்ணேன். அதுக்காக நானே என்னை தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டேன். கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு நீங்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் மூலமாக சாதிக்க முடிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம ரொம்ப சுகமாக இருப்பா. நீங்கள் நினச்ச மாதிரி ஈஸியாக அந்த சாத்தானை அழிச்சிட்டிங்க. பட் இதில் பாதிக்கப்படுறது என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இறண்டாங்கன்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அந்த சாத்தான்கிறது ஒரு சோல் கிராப்புற மாதிரி தான். உன் ஃப்ரெண்ட்ஸோட சோல் எல்லாத்தையும் உறிஞ்சு நரகத்துக்கு அனுப்ப பார்த்துருக்கோம். பட் இப்போ இந்த பீஸ்ட்டே இறந்து போச்சுல, ஸோ அந்த சோல் எல்லாமே திரும்ப உன் ஃப்ரெண்ட்ஸோட உடம்புக்கே போயிடும். அவங்கள திரும்ப வந்துடுவாங்கன்னு சொல்லி அந்த அப்படியே மறைஞ்சு போயிடுவார். ஸோ நம்ம ஒன்றுமே புரியாமல் அங்கே அப்படியே படுத்துங்குவா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இவருக்கு நிறைய பேர் வருவாங்க. என்னென்னு பார்த்தா செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தர் உள்ளே வருவாங்க. அந்த ஹவுஸ் ஓனரு, பக்கத்து வீட்டுக்காரரு, அப்புறம் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களும் அந்த பாய் ஃப்ரெண்ட் உள்ளே வருவாங்க. அங்கே வந்து எல்லாத்துக்குமே நேற்று நடந்த கனவு மாதிரி இருக்குது. நேற்று ஒரு செம்மையான கெட்ட கனவு, ஏதோ ஒரு மிருகம் வந்து எங்களை கொல்ல பார்த்துச்சு. பட் நல்லவேளை அது கனவாக போச்சுன்னு அந்த 6 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ தான் நம்ம மீனுக்கு உயிர் அந்த மாதிரி இருக்குது. அப்போனா அந்த மந்திரவாதி சொல்வது உண்மை தான். ஸோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க பாட்டு ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பக்கத்து நெய்பர், நீங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன்னு காஃபி போட்டு கொண்டு வருவார். கூடவே ஒரு போர்ட்டபிள் டிவி எடுத்து வந்திருப்பார். எல்லோரும் ஜாலியாக டிவி பாருங்கன்னு ஒரு கார்ட்டூன் சேனல் வைப்பார். அந்த கார்ட்டூனை பார்க்குறப்ப நம்ம ஹீரோனுக்கு அந்த பெயின் ஆகுது வருது. ஸோ அதை நினச்சி கத்த ஆரம்பிக்கிறா. இதோட ஈவில் டூன்ஸுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான லிமிட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.